ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு தினப்படி சமையல். இன்றைக்கி நம்ம அல்ட்ரா டயட் குக்கரோட அன்பாக்சிங், ரிவ்யூ, அதுக்கப்புறம் டெமோ தான் பார்க்க போகிறோம். நான் ரீசெண்டாக அல்ட்ராவோட டயட் குக்கர் 5.5 லிட்டர்ஸ் வாங்கினேன். இந்த குக்கர் ஏன் நான் சூஸ் பண்ணேன்னா, இதில் பார்த்திங்கன்னா எக்ஸஸான ஸ்டார்ச் எல்லாம் ரிமூவ் ஆகிடுது. ஸோ நமக்கு கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அதே மாதிரி கொஞ்சம் இந்த டயபெட்டிஸ்லாம் வராமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்க என்றைக்குமே வடித்த சாதம் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஆனால் நம்ம ஆஃபீஸ் போகிற டைமில் வடித்த சாதம் பண்ணுறது கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும் போது இவங்க ஒரு மாடர்ன் டெக்னாலஜியில் இந்த மாதிரி ஒரு வெசல், பெர்ஃபரேட்டட் வெசல் மாதிரி வச்சு இதில் அழகாக வடித்த சாதம் குக்கர்லேயே பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு மெத்தட் கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இது வாங்கினேன். இந்த குக்கர் பார்த்திங்கன்னா ரொம்ப சாட்டின் ஃபினிஷ், ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. இதுதான் இந்த பெர்ஃபரேட்டட் வெசல் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ஓட்டை போட்டு அந்த சல்லடை மாதிரி இருக்குது. ஸோ இது வழியாக தான் அந்த எக்ஸஸான ஸ்டார்ச் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். இதை நான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ இந்த குக்கரில் நம்ம இது மட்டும் தான் பண்ணலாமான்னா அப்படி கிடையாது. நம்ம நார்மலாக வேறு ஏதாவது பருப்பு வைக்கிறதோ, காய்கறி வைக்கிறதோ, வேக வைக்கிறதோ எல்லாமே செய்யலாம். பிரியாணி கூட நீங்கள் செய்யலாம். அது இல்லாத இந்த ஸ்டார்ச் ரிமூவர் யூஸ் பண்ணி நம்ம வடித்த சாதம் செய்யலாம். ஸோ இது எப்படி நம்ம அந்த வடித்த சாதம் செய்கிறது அப்படிங்கிறத நான் இப்போ காமிக்கிறேன் வாங்க. இப்போது அந்த பேஸ் குக்கரில் ஒரு பெரிய டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி விட்டுக்கிறேன். இந்த அளவு எப்படி கண்டுபிடிக்கணுன்னா, நீங்கள் தண்ணியை விட்டுட்டு அந்த ஜல்லடை மாதிரி இந்த ஸ்டார்ச் ரிமூவர் வெசல் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் உள்ளே வைக்கும்பொழுது அந்த தண்ணி அந்த ஓட்டை வழியாக வெளில வருது பாருங்கள். இது மாதிரி வெளியில் தெரியணும், தண்ணி வரணும். அது வரைக்கும் நம்ம உள்ளே பேஸ் குக்கரில் தண்ணி விடணும். இதில் இப்போ நான் 1 கப் அளவுக்கு ஊற வச்சுருந்தேன் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அரிசியை. அதை நல்லா 2-3 தடவை நல்லா கைவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் போட்டுக்கோங்க. அதுலேயே நிறையா ஸ்டார்ச் நமக்கு போயிடும். 2-3 தடவை கையால் அதை நல்ல அரிசியை அப்படியே பிசைஞ்சு வாஷ் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போதே நமக்கு ஸ்டார்ச்செல்லாம் நிறைய போயிடும். ஸோ இந்த மாதிரி ஊற்றிட்டு போட்டுட்டு அதில் நான் எப்போதும் போல் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டேன். ஸோ 1:3 தான் ரேஷியோ. இப்போது இதுக்கு நம்ம மூடி போட்டு, இந்த கேஸ்கெட் போட்டு மூடி போட்டு மூடிடலாம். எப்போதும் போல் உங்களுக்கு ஒரு 3லேருந்து 5 விசில் வரைக்கும் விடலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 4 விசில் விட்டுட்டு, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டீம் வந்த உடனே தான் வெயிட்டு போடணும். அதுக்கப்புறமா 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ப்ரெஷர் தானாகவே ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா வருதுங்க. சாதம் நல்லா பொலன்னு கிடைக்குது. ரொம்ப குழஞ்செல்லாம் போகிறது கிடையாது. நீங்கள் இன்ஃபேக்ட் கலவை சாதத்துக்கு கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நல்லா பொலன்னு தான் இருக்குது. வடித்த சாதம் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி இருக்குது. இதை நீங்கள் மேலே எடுத்துட்டு, இந்த ஹேண்டில் பார்த்திங்கன்னா சிலிக்கான் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சூடாக இருக்கும் போது கூட எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு தட்டில் நீங்கள் அப்படியே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணி எக்ஸஸாக கீழே இருக்கிறது கூட அப்படியே கொஞ்சம் வடிஞ்சு போயிடும். அப்போ தான் அடி சாதம் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் உதிரியாக வரும். இல்லை நம்ம அப்படியே குக்கர்லேயே வச்சிட்டோன்னா தண்ணியோட ரொம்ப குழஞ்சி போயிடும். இதுதான் அந்த ஸ்டார்ச் ரிமூவ் ஆகிருக்கிறது பாருங்கள். ஸோ ஸ்டார்ச் கெடுதல் கிடையாதுங்க. ஆக்சுவலி ஸ்டார்ச் நிறைய சத்துக்கள் இருக்குது. ஏன்னா அந்த ஸ்டார்ச்சில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கொடுக்கும். யாரெல்லாம் ரொம்ப ஃபிசிக்கலி ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்டார்ச் ரொம்பவே அவசியம். அதே மாதிரி வீட்டில் சின்ன பசங்களாம் இருக்காங்கன்னா அப்போ இந்த ஸ்டார்ச் இருக்கிற மாதிரி நம்ம எப்போதும் குக்கரில் வடிப்போம் இல்லையா, அந்த மெத்தட்லேயே நம்ம ப்ரெஷர் குக்கரில் வடிக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த ஸ்டார்ச் ரிமூவ் பண்ணி பண்ணுற டயட் குக்கர் யாருக்கெல்லாம்னு பார்த்திங்கன்னா, யாருக்கெல்லாம் வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, யாருக்கெல்லாம் டயாபெட்டிக்ஸ் இருக்கோ அவங்களாம் மட்டும் இந்த மாதிரி குக்கரை செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த குக்கருக்கு பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. உள்ளே நம்ம வைக்கிற ஸ்டார்ச் ரிமூவல் வெசலுக்கு அந்த வாரண்ட்டி கிடையாது. மற்ற எல்லா விதத்துலேயும் 10 இயர்ஸ் வாரண்ட்டி அடங்கும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3790. எனக்கு 3500க்கு நான் வாங்கினேன். இது 3 லிட்டர்ஸ், 5.5 லிட்டர்ஸ், 8 லிட்டர்ஸ் 3 அளவில் கிடைக்கிது. இதில் வர ஸ்டார்ச்லேயும் நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால நீங்கள் பசங்களுக்கு இதில் மோரில் கலந்து உப்பு போட்டு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா சூப்ஸ்லாம் பண்ணுறச்சே இந்த ஸ்டார்ச்சை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன்.
யாருக்கெல்லாம் வந்து டயபெட்டிஸ் இருக்கோ, அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த குக்கர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். பாய்.